பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பொலிட்டிக்கல் நிலவரம் ஹாட்டா இருக்கும்னு பார்த்தா எதிர்பார்த்த பிரேக்கிங் வரல, எதிர்பார்க்காத செய்தி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னது தர மலர் கொத்து வாங்கி கையில் வச்சிருக்கீங்க, வாடுறதுக்குள்ள அறிவு போறோம்னு பாக்குறீங்களா? என்ன மேன், நான் சோசியல் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறேன், நீ எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் பாலிடிக்ஸ் பத்தியே பேசுற. எல்லா பாலிடிக்ஸும் ஹாட்டாவே இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. வெளியில போயிட்டு வர முடியல, அவ்வளவு வெயில், இதுல எங்கிருந்து தர ஹாட் நியூஸை கேட்கறது? அந்த ஹாட் நியூஸ் தான் மேன் இன்னைக்கு சொல்ல போறேன். எப்போதும் ஏப்ரல் மே மாசத்துல தான் வெயில் சதமடிக்கும் சொல்லுவாங்க. ஆமா, 100 டிகிரியை தாண்டும். இப்போ செப்டம்பர் மாசத்திலே வெயில் சதம் அடிக்குது மேன். அதான் வீட்லயும் உட்கார முடியல, வெளியிலயும் சுத்த முடியல, அவ்வளவு வெயில் அடிக்குது. இதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்கு மேன். வீட்டை சுத்தி ஊரை சுத்தி இருந்த மரங்களையும் காடுகளையும் அடிச்சிட்டு அனல் காத்து வீசுதுன்னு சொல்ற உங்களுக்கு இதெல்லாம் புரியாது மேன். அது என்ன தர அறிவியல, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒவ்வொரு ஆண்டுலையும் 2 தடவை கோடை வரும். அதுக்காக 2 தடவை சம்மர் லீவ் விடுவாங்களான்னு கேட்காத. ஏப்ரல் மே ஒரு கோடை, ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்த கோடை, இது எல்லா ஆண்டும் வரும். நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லையா தர. வரும், ஆனா வராதுன்னு கேள்விப்பட்டிருப்பே. அதுதான் செப்டம்பர்ல சூரியனோட குத்துக்கதிர் நேரா பூமியில விழும்போது ஈரப்பதமா தென்மேற்கு பருவமழையும் ஈரக்காத்தும் இருக்கிறதால அந்த வெயில் நமக்கு தெரியாதுமே. ஓ, அதனாலதான் இந்த காட்டுதா வெயில. இப்போ ஈரக்காத்து நம்ம பக்கம் வீசல, வட இந்திய வானிலை மாற்றத்தால காற்றோட திசையும் டேக் டைவர்ஷன் எடுத்துருச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த வெயில் நம்ம மீட் பண்ணித்தான் ஆகணும் மேன். அப்போ வெயில்ல இருந்து தப்பிக்க கொடை பிடிக்கணும்னு சொல்றீங்க. கொடை பிடிச்சா ஒரு மனிதனுக்கு, மரம் நட்டு வளர்த்தா ஒரு ஊருக்கு பயன்படும் மேன். கிளைமேட் சேஞ்சுன்னு வேற உலகம் பூரா சொல்றான். ஊருக்குள்ள அடிக்கிற வெயில இருந்து தப்பிக்க வழிய பாரு மேன். சரிங்க தோர, வெயில் ரொம்ப இருக்குது.